வினவுவோம் அறிவோம் 29 திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமா சன்னிதானம் ஸ்ரீ அம்பலவான தேசிகரது பொன்னார் திருவடிகளை பணிவோமாக. வினவுவோம் அறிவோம் 29வது வினா, மல வாசனையிலிருந்து தப்பிப்பது எப்படி? இந்த வினாவிற்கான விடையை ஸ்ரீ உமாபதி சிவம் அருளிய சிவப்பிரகாசம் எனும் நூலின் 90வது பாடலின் மூலம் காணலாம். தீட்சையால் மும்மலமும் நீங்க பெற்றாலும் பூத உடல் இருக்கும் வரை மல வாசனை தாக்காமல் போகாது. பெருங்காயம் எடுக்கவிட்டு போதிலும், பெருங்காயத்தை எடுத்துவிட்ட போதிலும் அந்த பாத்திரத்தில் அதன் மனம் மெலிதாக வீசும். அதுபோல ஊழ் வினையும் மெலிதாக தாக்கும். அந்த நிலையில் ஆதி அந்தம் அற்ற ஐந்தெழுத்தை அருளையே மேனியாக கொண்ட ஞான குரு உபதேசித்தபடியே கணிப்பவரை மல வாசனை தாக்காது. அவரது நிலையிலிருந்து அவரை மாறவும் விடாது. இதனை ஸ்ரீ உமாபதி சிவம் அருளிய சிவப்பிரகாசம் எப்படி கூறுகிறது தெரியுமா? பந்தம் ஆனவை அறுத்தும் பௌதிகம் உழலும் எல்லை சந்தியாது ஒழியாது. இங்கு தன்மை போல வினையும் சாரும். அந்தம் ஆதிகள் இல்லாத அஞ்செழுத்து அருளினாலே வந்தவாறு உரை செய்வாரை வாதியா பேதியாவே என்று ஸ்ரீ உமாபதி சிவம் தனது சிவப்பிரகாசம் எனும் அற்புத நூலின் 90வது திருப்பாடலில் மிக அழகாக விளக்குகிறார். சரி, 29வது வினா என்ன? மல வாசனையிலிருந்து தப்பிப்பது எப்படி? பதில் என்ன? ஞான குரு உபதேசித்தபடி ஐந்தெழுத்தை கணித்தால் மல வாசனையிலிருந்து தப்பிக்கலாம். இதுவே வழி. அருள் உணர்வோம், மன்மதன் வெல்வோம், சிவானந்தம் நுகர்வோம் நுகர்வோம் நுகர்வோம். 24வது குருமா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை பணிவோமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.